மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது தமிழகமெங்கும் பேசிக் கொண்டிருக்கும் நிகழ்வு என்னன்னா, திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரது கட்சியான ஏடிஎம்கே கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக்கழகம் அதாவது டிவிகே கட்சி விஜய் அவர்களின் கட்சியில் இணைந்துள்ளார். ஏன் இப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் சின்ன பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால் தனது கட்சியான ஏடிஎம்கே கட்சியிலிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டிவிகே கட்சியில் இணைந்துள்ளார் திரு செங்கோட்டையன் அவர்கள். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம், அதாவது 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஏடிஎம்கே கட்சியில் இருந்து முழு பணியாற்றி வந்துள்ள அவர் தற்போது டிவிகேல சேர்ந்ததற்கான முதல் காரணம் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடே இதன் முக்கிய காரணமாகும். இவர் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே கட்சியில் 9 முறை எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்டு, அதாவது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் 9 முறை போட்டியிட்டு 8 முறை வெற்றி பெற்றவர் ஆவார். திரு செங்கோட்டையன் அவர்கள் தற்போது டிவிகே கட்சியில் சேர்ந்தது விஜய் அவர்களுக்கு லாபமாக நஷ்டமானு பார்த்தா, விஜய்க்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் அவர்களுக்கு லாபம் தான். ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையம் முழுக்க செங்கோட்டையன் அவர்களின் கோட்டையாக கருதப்படுகிறது. ஈரோடு, பவானிசாகர், மொட்டைக்குறிச்சி, பெருந்துறை, பவானி மற்றும் அந்தியூர் போன்ற ஊர்லலாம் அவர் தனிச்சு நின்றா கூட அவரால் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும் அப்படின்ற காரணத்தினால தான் அவர் டிஎம்கே சைடு போகாமல் திரு விஜய் அவர்களின் கட்சியான டிவிகே சைடு வந்திருக்காப்புல. ஏன்னா விஜய் அவர்களின் கட்சியில் நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. தொண்டர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒன்றுமே பண்ண முடியாது. தொண்டர்களை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சிறந்த அரசியல் அனுபவம் உடைய ஒரு நல்ல ஆள் வேணும் அப்படின்னு பார்த்தா திரு செங்கோட்டையன் அவர்கள் அரசியலில் கரைச்சி குடித்தவர். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு 50 ஆண்டு காலம் அரசியலுக்குள்ளே இருந்து அவர் வாழ்நாளில் பாதி நாள் அரசியலுக்காகவே செலவிட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள். ஸோ விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஹோப் கிடச்சிருக்கு. திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி விஜய் சைடு வந்த மாதிரியா இன்னும் ஒரு 4 அமைச்சர்கள் விஜயோடைய சைடு வந்தால் விஜய் அவர்களின் கட்சி வலுப்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் உங்கள்கிட்ட முதவே சொன்னேன், விஜய்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக வெறும் தொண்டர்கள், அதாவது ரசிகர் கூட மட்டும்தான் விஜயோட இருக்குது. சிறந்த அரசியல் அனுபவம் உடைய யாருமே இல்லை விஜய் கூட. புஷி ஆனந்தா இருக்கட்டும் அல்லது ஆதவர்ஜுனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே விஜய் ஒரு சிறந்த நடிகனாக தான் பார்க்குறாங்க. இன்னுமே சிறந்த அரசியல் அனுபவம் உடைய யாராச்சும் விஜய் கூட இருந்தால் மட்டும்தான் விஜயோட கட்சி வலுப்பெறும். 2026 தேர்தலில் விஜயோட கட்சி ஜெயிக்கும். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவைக்கே கட்சி தலைவர், அதாவது திரு விஜய் அவர்கள் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக திரு செங்கோட்டையன் அவர்களை நியமனம் செய்துள்ளார். இது திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைத்த பெரிய 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 வாய்ப்பு அப்படிங்கலாம். வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவருடைய திறமைக்கேற்ற பதவியை தான் விஜய் அவர்கள் கொடுத்துருக்கிறார். தற்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகம் சைடு வந்த மாதிரி இன்னொரு 4-5 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக்கழகம் சைடு வந்தால் உறுதியாக சொல்லலாம் 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகம் வெற்றியடைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தவரை தொண்டர்களுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா ரசிகர்கள் கூட்டம் அவ்வளோ இருக்குது. சிறந்த அரசியல் அனுபவம் உடைய ஆட்கள் தான் விஜய் அவர்களின் கட்சியில் இல்லை. இதே மாதிரி இன்னொரு 4-5 எம்எல்ஏக்கள் வந்தால் கண்டிப்பாக விஜய் அவர்களின் கட்சி வலுப்பெறும்.